ஏன்பா குமாரே, குமாரே, என்ன இவ்வளோ வேகமா புல்லட் வண்டி மாதிரி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்க? உன் வண்டியால என் வண்டியே தோத்து போடும்பா. யோ, நீ வண்டிக்கு பெட்ரோலை போட்டு வாழ்க்கையை ஓட்டுறாள், நான் எனக்கு பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டுறாள். இப்ப பாரு, மிதிக்கிற மிதில வீல் ரெண்டும் தலைக்கு மேல் போறோம். ஆமாயா, பார்க்க அப்படிதான் தெரியுது. ஓ, நான் போடுற போக்க பார்த்து நீ ஏன் போக்க நினைக்கிற? போ போ போயிட்டே இரு. நீ இப்படியே ஓட்டிக்கிட்டு இரு. ஓ, உன் கடையில பாலே பொங்காது, பச்சை தண்ணி தங்காது, அவன் ஆரப்படுறான். ஒரு மணி நேரமா வந்து ஓட்டிட்டு இருக்கோம், ஊரே காணும். ஸ்டாண்டை போட்டு ஓட்டுறான், லூசு பயலா இருப்பான் போல இருக்க. நடந்து போறவனே நம்மளை ஓவர்டேக் பண்ணி போறான். யோ, ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஸ்டடியா ஓட்டியா லூசு. யோ, நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். இந்த கருமம் முடிச்ச சைக்கிள் தான் ஸ்டடி இல்லை. எப்போ பாரு வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு. ச்சே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா. பேப்பரை திறந்தாலே இந்த கன்றாவிதான் வருது. அப்ப மூடு என்ன குமாரண்ணே, மூடு அப்செட்டா வர போல இருக்கு. இருக்காத பின்ன, சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததுல நீ கொஞ்சம் கலப்பா இருப்ப. ஒரு டீயை குடிக்கிறியா குமாரு? குடிக்கலாவா? குடிக்க தானப்பா கடையை வச்சிருக்கிறேன். அப்ப குடிக்க வேண்டியதுதான். உன் கடையில பாலும் பொங்கும், பணமும் தங்கும், கடன் கட்டா மட்டும் கொடுக்காத. டேய், இங்க குடிக்க கூடாது. யோ, இங்க குடிக்க கூடாதாயா? குடிச்ச வரைக்கும் கிளம்புங்க. யோ, உன் கையில இருக்கிறத சொன்ன. நான் இதை குடிக்கலாமான்னு கேட்டேனா? இல்ல. இப்ப சொல்லு, குடிக்கலாமா? அதான் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? வாயா போலாம். இருங்கப்பா, நீங்க குடிக்கலாம்ப்பா. யோ, மாத்தி மாத்தி பேசாம தெளிவா பேசி கடையை நடத்துங்க. நாங்க வரோம். வாயா போலாம். குடிங்கிறான், வேணாங்கிறான், மாத்தி மாத்தி பேசுறான். என்ன குமார் இது? டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்குற நேரம் பார்த்து கழட்டி விட்டுட்டிய. ஏன் இப்படி கலாட்டா பண்ற? ஏயா, ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் ஓட்டுனதை பார்த்துட்டு வந்தது இல்லாமல் புல்லட்டு வேகத்தில் போகிறேன்னு புகழ்ந்துட்டா வர்ற. ஒன்னே நோட்டு எனக்கு தெரியாது. 1 மணி நேரமாக சைக்கிள் ஓட்டி அடித்த சரக்கெல்லாம் இறங்கி ஒன்னால் எனக்கு 400 ரூபா நஷ்டம். சாயங்காலம் நான் உனக்கு சரக்கு வாங்கி தர்றேன். இப்படி கலாட்டா பண்ணாம கடையை நடத்த விடுப்பா. இப்ப சொன்னிய, இது சரி. இத புடி, இது என் குடி. டேய் 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 டேய், அவனுக்கு கொஞ்சமா ஊத்துப்பா. மூடியில ஊத்துனாலே மூஞ்சி தொங்கிடும். யோ, நீ மோந்து பார்த்தாலே மாட்டேன். நீ பேசுறியா? டேய், நான் ஒரு வாத்தியாரு, கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாதா? யோ, உனக்கு தான் வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன வாத்தியாரு? படிச்சவாங்கிறதுக்காகவாவது. சின்னவன் பெரிய வயசு வித்தியாசம் பார்க்காம குடிக்க உட்காந்துட்டு இன்னும் என்ன உனக்கு மாநாட்ட மரியாதை கேட்குது? இதுக்கு தாண்டா இவனெல்லாம் கூட்டு சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. யோ, நீ கூப்பிட்டாயா? நான் வந்தேன். வெள்ளையா கூப்பிட்டான்னு வந்தேன். சொல்லியா? யோ, முதல்ல அவனுக்கு ஊத்தி கொடுத்து அனுப்பியா? கோபம். யோ, என்ன அது? கிளாஸ் கூட இல்ல, புல்லா ஊத்துறா. டேய், கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு ருசிச்சு குடிப்பா. ருசி இதுதானே குடிப்பேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வெள்ளையா இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தா, ஃபுல்லா ஊத்தியா? நான் போய் அவனுக்கு மொத்தமா ஊத்தி அனுப்புப்பா. சொல்றேன். மொண்டையும் வந்து சேருது பாரு.
மாடு கழனி தண்ணியை உரியிற மாதிரி உரிய வேண்டியது. சை, வச்ச வாயை எடுக்கிறானா பாரு. தேனியா காரமுடியா வரட்டா? வராத. வரமாட்டேன். டேய், தண்ணியை ஊத்துறா. ஓட்டுறா. யாரும் நம்ம பசங்களை காணும். வீடி ஆச்சுக்குவோம் பார்ப்போம். டேய், பீடி கொடுறா. பீடி இல்லை. பீடி இல்லையா? எங்கேயாவது வாங்கி கொடுறா. காசை கொடு. காசா? என்கிட்டயே காசு கேட்குற? ஏன் கேட்க கூடாதா? தெளிவா இருக்குது. தெளிவா தெரியுதோ? என்ன குமாரு, குமார் 6 மணி ஆச்சுன்னா அலாரம் அடிச்ச மாதிரி அலசிட்டு வருவ, இப்ப அமைதியா நிக்கிற. என்ன பண்ண சொல்ற? பீடி வச்சிருந்தா ஒன்று கூட இல்ல. ஏய், இந்த வச்சிருக்கேடா. உனக்கு தான் இல்ல. என்ன ரொம்ப தெளிவாக தான் இருக்கமோ? என்ன சரக்கு வாங்கி கொடுத்தானுங்க? போதை ஏறின மாதிரியும் இல்லை, எவனும் மதித்த மாதிரியும் இல்லை. நம்மளே நேரடியாக கொள்முதலுக்கு போக வேண்டியது தான். ஒரு வீடிக்கு போல அதையும் வந்து கடன் கேக்குது பாரு. வாத்தியார, அப்புறம் என்ன கச்சேரி ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? தந்தானை துதிப்போமே. தராதவனை தூக்கி போட்டு குதிப்போமா? என்ன பாட்டுல சுதியே இல்ல. நீ பாடத்தை நிறுத்திட்டு இந்த இத போட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பி. அடி பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல். இப்படி குடிச்சிட்டு கடவுள் பாட்டை பாடி குமால் அடிக்கலாமா? நவுறுப்பா, கச்சேரி களை கட்டுற நேரத்தில் கழுதுட்டு பாதல்ல நம்ம ரசிகர்கள்லாம் கோவப்படுறாங்க. மதுபானம் அமளி பண்ணும், திராட்சரசம் பரியாசம் செய்யும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்லன்னு பைபிள் சொல்லுது. நீங்க படிச்சவர், ஆண்டவரை அறிஞ்சவர், நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நான் குடிச்சிருந்தாலும் ஆண்டவர் பாட்டு தானே பாடுறேன். நான் ஆண்டவர் பாட்டை பாடிய பரலோகம் போடும் தெரியுமா? அப்படியே பாடிக்கிட்டு தெரிஞ்ச பைத்தியமாய் மென்டல் ஆஸ்பத்திரி தான் போவா. நீ வரமாட்டேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு வந்த? தண்ணி அடிச்சுட்டு சொன்னத தண்ணியில தான் எழுதணும். அட பாவி, இதே குடிச்சுட்டாங்களா? எப்படியும் இதுக்கு மேல நீ குடிக்க போறது இல்லை. ஏன்பா குமார், ஏன் இப்படி குடிக்கிற?
மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல பிரதர்? ஏன்? தோ இந்த ஆள் ஓசில் வாங்கி கொடுக்காருல. ஏன் தம்பி இந்த வயசுல குடிக்கலாமா? அப்ப எந்த வயசுல குடிக்கலாம்னு சொல்றீங்க? பதில் சொல்லு. நல்லா கேள்வி கேட்ட. நீ போய் கிளம்பு இங்க வந்து. போயிட்டே இரு. குமாரு, குமாரு, ஏய் எவன்டா அது நடுராத்திரி வந்து காலை? ஹே, காலையில தான் வந்திருக்கேன் குமாரு. விடிஞ்சிருச்சு குமாரு. எந்திரி குமாரு. ஓ பார்த்தீங்கன்னா சரக்கே வாங்கி கொடுத்தீங்க. ஒரே தலைவலியா இருக்கு. குமாரு, கடையை திறந்து உனக்கு நல்ல டீ போட்டு தரேன், குடி குமாரு. இப்ப எந்திரி குமாரு. உன்கிட்டயே நல்ல மனுஷனா குடிப்பனையா? இங்க ஏன்டியே காணும். குமாரு, கடையை திறக்கிற நேரத்துல பாட்டில ஓபன் பண்றியாப்பா? யோ பாட்டில் ஓப்பன் பண்ற நேரத்தில் கடை ஓப்பன் பண்றீங்க. குமாரு, குமாரு, வாங்க பிரதர், என்ன டீ குடிக்கிறீங்களே? அதுவும் இந்த ஆள் கிடைக்க. இந்த ஆள் டீயை குடிக்கிறதுக்கு சரக்கு எவ்வளோ மேல். நீங்கள் குடிக்க மாட்டீங்க, நான் குடிய விட மாட்டேன். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதனால தான் நான் குறைய குடிக்கிறேன். இவனை என்னப்பா பண்றது? ஓ குமாரு, இந்தா நீ இதை பூடி என்னை விடு. ஓகே. என்ன டீ கடை? சொல்லுங்கண்ணே. காலையிலேயே கடையை போட்டுக்கிட்டு இருக்க? நீயும் உன் வியாபாரமும் எனக்கு வேலைங்க. என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. இந்த குடிகார மனுஷனோட எத்தனை நாளைக்கு பாட அனுபவிக்கணுமோ தெரியல. குடிச்சிட்டு ராத்திரி பகல்னு பாராம எங்க போய் விழுந்து தொலைச்சாரோ. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுலாம் தொலைய மாட்டேன். எங்களை தொலைக்க தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் எங்கேயாவது போய் தொலையணும். ஓ அப்ப நான் இல்லாம வாழ்ந்துருவாங்கறியா? இப்ப மட்டும் என்ன வாழுறோம் நீங்களும்? இருடா சைக்கிள். கல்லானாலும் கனவும் புல்லானாலும் புருஷன்டி. கட்டண புருஷனை கை நீட்டி பேசுற நீ? கையை நீட்டி தானே பேசுன, கையால பேசலையே. ஓ அடிப்பேங்கிறியா நீ? அதுக்கு அவசியம் வராம பாத்துக்கோங்க. உனக்கெல்லாம் அடிச்சு உதைக்கிறோம் புருஷனா வந்திருக்கணும், அப்ப தெரியும். இப்படி குடிச்சு வதைக்கிறதுக்கு அது எவ்வளவோ மேலு. என்னடி பேசுற? ராத்திரி பகல்னு கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுற எனக்கு தாண்டி தெரியும் உடம்போலியோட அவஸ்தை. அப்பா, நேத்து ராத்திரிலாம் எங்கப்பா போனீங்க? அப்பா வெளியூருக்கு வண்டியை ஓட்டிட்டு போனப்பா. ஆமா, உங்க லட்சணம் தெரியாது. ராத்திரி எல்லாம் குடிச்சு விழுந்து எந்திரிச்சு வீடு வந்து சேர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சு போச்சு. காரு ஓட்டினாராம், காரு. ஐயோ கரெக்டா சொல்ற. என்னங்க முழிக்கிறீங்க? நேத்துதான் ஸ்ட்ரைக்குன்னு எந்த வண்டியும் ஓடலையே. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் ஓடுறனா கூட என்னதானே கூப்பிடுறாங்க, உன்னைய கூப்பிடுறேன். நல்லா கூப்பிட்டானுங்க. பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டு வாங்க. போலாமாடா? போலாம்ப்பா. இட்லி கண்ட ராணி, என் பொண்ணு ராணி. ஆமாப்பா போய் கொடுங்க கொடுங்க. நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும் என் பிள்ளைங்க. ஐ
என்னப்பாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார், வண்டி ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு. கூலண்ட் ஆயில் என்னன்னு பார்த்துட்டு நான் ஊற்றிடுறேன் சார். இந்த மாதிரி இடையில எதுவும் பண்ணாது. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ, கேக்குதா? டவரே கிடைக்கல போல இருக்கே. யோ, என்னையா இது? வண்டிக்கு கூலண்ட் ஆயில் போடுறேன்னு கூலா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னது என் வயிறு கூலண்டுக்கு சார். போகலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏயா வண்டி ஓட்டும் போது அதுவும் பேசஞ்சர் வச்சுக்கிட்டு இப்படி குடிக்கிற நீலாம் ஒரு டிரைவராயா? இல்லை சார், சமீபமாக கொஞ்சம் குடிச்சாதான் வண்டி ஓட்ட முடியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வண்டியில் இருங்க. குடியார உன்னை நம்பி எப்படியா வண்டியில ஏறுறது? சார் காலையில் என்ன நம்பி தானே சார் ஏறினீங்க? குடியாரா தெரிஞ்சிருந்தா ஏறி இருக்கவே மாட்டேன். காலையிலையும் குடிச்சிட்டு தான் வண்டி எடுத்தேன். அப்போ ஏதாவது தெரிஞ்சிச்சா? இல்ல, அதுக்கு என்ன இப்போ? இப்போயும் எதுவும் தெரியாது. ஏறுங்க சார், போகலாம். பேரண்ட்டை மூடிட்டு போவோம் சார். குடிச்சிட்டு இருக்கிற எனக்கு இருக்கிற தைரியம் குடிக்காமல் இருக்கிற உங்களுக்கு இல்லையே சார். நம்பி ஏறுங்க சார், போகலாம். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? சார் என்ன செய்ய சொல்கிறீங்க? குடிச்சாச்சு, சரக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன தான் சொல்ல போகிறீங்க? யோ, இப்படி நடு ரோட்ல நிறுத்திக்கிட்டு. கரெக்ஷன் சார், நான் வண்டியை ஓரமாக தான் நிறுத்திருக்கேன். நீங்கள் தான் நடு ரோட்டில் நிற்கிறீங்க. வேகமாக வர்ற வண்டி பாரமாயிடுச்சுன்னா சோகமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு ஓரமாக வந்துருங்க. ஒரு குடிகாரங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனது ஏன் தப்பியா? சார் நிறுத்துங்க சார். என்ன சார் வார்த்தைக்கு வார்த்தை குடியாகாரங்கிறீங்க? ஒரு குடிகாரன் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மோந்து பாருங்க சார், பாருங்க சார், சரக்கு சர்பத்தை பாருங்க சார். மோந்து பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்க, குடிக்கிற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நாங்கெல்லாம் குடிக்கலன்னு கவர்மெண்ட்டை தள்ளாடினோம். நாங்கெல்லாம் தியாகிகள். நியாயமா பார்த்தா நீங்கெல்லாம் எங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். கும்பிடியா? யோ, கையெடுத்து கும்பிடுற, படத்தை வாங்கிட்டு கிளம்பு. அப்பன்னா அப் அண்ட் டவுனுக்கு காசு எடுத்து வையே. எட்டு எட்டு எட்டு. ஹாய் சொல்லுங்களா? ஹாய் செல்லாங்களா? தம்பி பாப்பா. அப்பா, என்னப்பா இது? பிரியாணிடா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? இந்த வீட்டிலேயே என்னை சாப்பிட்டியான்னு இருக்கிற ஒரே ஆள் நீ தான்டா என் சாமி. நீங்க உங்க அம்மா அம்மா போங்க. அம்மா, அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒன்னும் சம்பள நாள் இல்லையே, ஏது இந்த பணம்? கொடுக்கலன்னா கேள்வி கேட்குறேன், நியாயம். கொடுத்தா என் கேள்வி கேட்குறேன். இந்த நேமா இருக்கு. சம்பளத்தையே உருப்படியா கொடுக்காத ஆளு சம்பந்தம் இல்லாம பணத்தை நீட்டினா கேட்க வேண்டியதா இருக்குல்ல. ஏது இந்த பணம்? என் முதலாளிட்டு வாங்கினேன். எதுக்கு? கொடுத்தா வாங்கினேன். கணக்கு முடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களா? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தேவையில்ல. காசு வேணுமா? நீங்களாம் எங்க தான் ஒழுங்கா இருக்க போறீங்க? இனி இந்த வீட்டுல எந்தெந்த பொருள்லாம் அடகு கடைக்கு போக போதோ எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் போகாது. நீ கூப்பாடு போடாம உன் கையால கொஞ்சம் சாப்பாடு போடா. ராணி, நீ முறைக்கும் போதும் அழகா தான் இருக்க. ஏங்க, மணி என்னாச்சு? இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா பள்ளிக்கூடம் போலையா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ப்பா. லீவா? அப்ப தூங்குங்க. வேலை இல்லை, கையில காசும் இல்லை. அம்மாகிட்ட கேட்டாலும் திட்டுவா. இப்ப செலவு
500 கொடு. 200 தான். யோ உன்கிட்ட நான் வச்ச பொருள் என்னைக்கா திருப்பி இருப்பேன்? 400 கொடு. நாய் 200 தான். 100 ரூபா சேர்த்து கொடு சேட்டு. நிம்மில் கூட சேர்ந்து குடிக்க நம்மில் கூட தர முடியாது. சேட்டே நீ பார்த்து குடியா. 200 என்ன? யோ சேட்டு. சரி குடியா. 200 வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 200 ரூபா. சரக்குக்கே கிளம்பு. இருக்கான். சரி வாயா. சரி விடு, அவன் சமாளிக்கிறான். உன்னை கவனிச்சுக்கிறேன் இரு. அவனுக்கு தண்ணி எனக்கு வெண்ணி. யோ டீ கடை காசு இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டான். இது என்னையா வரல? ஆ, இது கவரிங் குமார். இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஓ ரிங்கு தெரியும், அது என்ன கவரிங்கு? உரைச்சி பார்க்கவா? குமார் இதுக்கு போய் கோச்சுக்கிறேன். உனக்கு இல்லாமலா என்ன? உனக்கு நான் ட்ரீட் வைக்கணும். நான் இன்னொரு நாள் வைக்கிறேன் குமார். ஓகேவா? ஊத்து குமார், ஊத்து குமார். இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு நமக்குள்ள என்ன? ஊத்து குமார். எங்கடா தொலைச்ச? எனக்கு தெரியலம்மா. என்னடா சொல்ற? குழந்தைய அடிக்காதம்மா. இப்படி தொலைச்சிட்டு வந்து எங்கேயாவது நிக்கிறியே. விழுந்திருக்கும். எங்க புள்ள அருணாக்குடிய காணோம்? ஐயோ புள்ள அருணாக்குடியை வச்சா குடிச்சு விட்டான். பாவியரோட சேர்ந்து சமாளிப்பான். இது வரைக்கும் வித்ததெல்லாம் பத்தாதுன்னு புள்ள அருணாக்குடிய வித்து குடிச்சாச்சா? ஹாய் புள்ள இடுப்புள்ள இருக்கிற அருணாக்குடியெல்லாம் வைத்து குடிக்கிற அளவுக்கு நான் குடியாரன் கிடையாது. ஆமா அதான் பதாம் சேட்டுகள்ல கொடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். குமார் சரி நான் கிளம்புறேன். கடைசியில் முக்கியம் காமிச்சு விட்டீல போக நீ வச்சுக்கிறேன். என்ன பிறவியா நீ? தாலிக்குடியில இருந்து அருணாக்குடி வரைக்கும் அடகு வச்சுட்ட. நாளைக்கு உன் குடிக்காக எங்களையும் அடகு வச்சிருவியா? ஹாய் சும்மா ஏற்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத. நாளைக்கு நான் வேலைக்கு போடுவேன். நான் திருப்பி தரேன்டா தம்பி. இன்னும் உன்னெல்லாம் அந்த ஆண்டவனாலே திருத்த முடியாதியா? பதறாதம்மா. அந்த ஆண்டவரால எந்த மனுஷனையும் மாத்த முடியும். நீ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுமா. ஏம்மா, அப்பா எப்பவுமே இப்படிதானாம்மா? இல்லம்மா, நல்லா இருந்த மனுஷன்தான். என்னைக்கு இந்த பாலா போன குடிக்கு அடிமையாயிட்டாரோ அன்னில இருந்து இப்படி ஆயிட்டாரு. புது வெள்ளி முளைத்தது எந்த நெஞ்சில, அது துள்ளி குதிக்குது மழை நீர் மீன் போல. புது வெள்ளி முளைத்தது எந்த நெஞ்சில, அது துள்ளி குதிக்குது மழை நீர் மீன் போல. படைச்சானே ஆண்டவன் படைச்சானே, எனக்காக ஒன்ன படைச்சானே. படைச்சானே ஆண்டவன் படைச்சானே, எனக்காக ஒன்ன படைச்சானே. சிப்பிக்குள்ள முத்த போல உன்னை பொத்தி வைப்பேன். பொத்தி வச்ச சிப்பிக்குள்ள வேர்க்க விட மாட்டேன். சிப்பிக்குள்ள முத்த போல உன்னை பொத்தி வைப்பேன். பொத்தி வச்ச சிப்பிக்குள்ள வேர்க்க விட
நோகாம காப்பேன். தத்தி செல்லும் பிள்ளை போல ஒன்ன சுத்தி வருவேன். சுத்தி வந்து பத்திரமா பாதம் நோகாம காப்பேன். பானம் தொடு தூரம் நீ என் வசம் நின்றாய். பானம் பாடியாய் போவோம் தொலை தூரம். பானம் தொடு தூரம் நீ என் வசம் நின்றாய். பானம் பாடியாய் போவோம் தொலை தூரம். புது வெள்ளி முளைத்தது எந்த நெஞ்சிலே, அது துள்ளி குதிக்குது மழை நீர் மீன் போல. புது வெள்ளி முளைத்தது எந்த நெஞ்சிலே, அது துள்ளி குதிக்குது மழை நீர் மீன் போல. படைச்சானே ஆண்டவன் படைச்சானே, எனக்காக ஒன்ன படைச்சானே. படைச்சானே ஆண்டவன் படைச்சானே, எனக்காக ஒன்ன படைச்சானே. அப்பா என்னடா வேலை இது? கோட்டரை அடித்தம்மா, குப்பரை படுத்தம்மா, கோயந்தம்மாவை ராணிக்கிட்ட 4 இட்லி சாப்பிட்டம்மா. முதலாளி என்ன குமாரு, சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா? வேலை முடிஞ்சண்ணாச்சி. ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் வேணும். அட்வான்ஸ் கொடுக்கறது பெருசு இல்லை. நாளைக்கு காலையில் ஆம்பூருக்கு லோடு அனுப்பணும். காலையில் சீக்கிரமாக வந்துடணும். சரி அண்ணாச்சி. டேய் நாளைக்கு வேலைக்கு சீக்கிரம் வர மாட்டா, வாங்கடா. சரிண்ணே சரிண்ணே. இந்தா கிளம்பு. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. ஆ அண்ணா வாடா சாப்பிட்டு போலாம். டேய் போங்கடா. நான் வேலை அன்னைக்கு சேட்டு கடைக்கு போகணும். அண்ணா, அப்புறம் தான் குடிக்கிறது சும்மா ஓரம் கூத்தடிக்கிறது. பண்ணாதடா. போங்கடா. வாடா. சும்மா அங்க நான் ஒரு round சாப்பிட்டு போட்டு போலாம். போலாம். நேரா சைக்கிள் சேட்டு கடை தான். அண்ணா அண்ணே, என்னடா பின்னாடி வந்து நிக்கிறீங்க? இல்லண்ணே வர்ற வழியில இந்த பண்ணோட சரக்க போட்டு உடைச்சிட்டானே. சரக்கு உடைச்சிட்டானா? 2 கோட்டரையுமாடா? இல்லண்ணே ஒரு ஆஃப். அடா பாவி, சரக்க போட்டு உடைச்சிருக்க. சரக்கோட மதிப்பு தெரிஞ்சதான். அண்ணே உங்ககிட்ட காசு இருந்தா கொடுண்ணே, நாளைக்கு கொடுத்துட்றோம். டேய் நானே புள்ள அருணாக்குடி மூட்டை வந்தேன்டா. என்னடா சரக்கு உடைச்சிட்டான்னு வந்து நிக்கிறீங்க? நாளைக்கு கொடுத்துறேண்ணே. சே சொல்றான். தந்துடுறேண்ணே. நாளைக்கு கொடுத்துறேண்ணே. டேய் சரக்கு உடஞ்சிச்சுங்கிறதுனால தான் நான் வாங்கி தர்றேங்கிறேன். ஒரு குடிகாரன் கஷ்டம் ஒரு குடிகாரன் தான் தெரியும். தெரியுதா? நாளைக்கு ஒழுங்கா காசு கொடுத்துருமுண்டா. கொடுத்துடலாம். ஆடா எப்படி போட்டு சரக்கு உடைச்சிங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? பாட்டை கை விடலாம், பாட்டில் கை விடலாமாடா? ஆவா முதல் ரவுண்டு போனாதாண்டா சொர்க்கமே. கிளம்புவானே. ஏய் இர்ற அண்ணா, இப்பெல்லாம் ஆஃப் அடிச்சா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குண்ணே. அப்புறம் ஆப்புக்கெல்லாம் உனக்கு என்ன அனகொண்டா கிடைச்ச மாதிரியா இருக்கும்? டேய் நீ எங்கே சுற்றி எங்கே வர்றான்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. ஏய் ஒரு ஆஃப் பாயிண்டோட அப்படி குடுண்ணா குடுண்ணா. போயிட்டு வேமாவா. சிட்டா பறந்து வரம் பாருண்ணா. ஐயோ என் அருமை பொண்டாட்டி சமையல் மணக்குது. சுட சுட வடை. அருமையான ஹோட்டல் இந்த ஏரியாவில் இதான்னு சொல்கிறாங்க. அடடே தக்காளி சட்னியா? விற்கிற விலையில ஃபேமஸ் தான். அருணாக்குடி எங்கேயா? ஏய் சேட்டு கடை லீவுடி. காசு கொடுங்க, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். ஏய் சேட்டு ஊரில் ஏதோ விசேஷன்னு ஒரு வாரம் லீவை போட்டு குடும்பத்தோட ஊருக்கு போயிருக்கான். பக்கத்து கடைக்காரன் சொன்னா அந்த வாங்கி தரேன். 4 வடை தாமா. ஐயோ இங்கே கேட்ட மாதிரி இருக்கு. ஓ
ஒரு வாரம் லீவுன்னு பக்கத்து கடைக்காரன் சொன்னா எதுக்கு அங்கே இந்த ஒரே நம்மள்கிட்டயே போய் சொல்லுது. சும்மா குடுமா வடை நல்லா டேஸ்டா இருக்கிறானே, விலையை யோசிச்சிரு. வாங்கின சம்பளத்தெல்லாம் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏய், உடம்பு வலிக்குதுன்னு குடிச்சேன். அப்பதான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும். நீ குடிச்சாதான் வேலைக்கு போகணும்னா நீ வேலைக்கே போக வேணாம். ஏன் ஊர்ல உள்ளவெல்லாம் பொண்டாட்டி சம்பாரியத்தில் உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்றதுக்கு? அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, பொண்டாட்டி சம்பாரியத்தில் உட்காந்து குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தான் கேவலம். அப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பெல்லாம் என்னால் வாழ முடியாதுறானே. துப்பு கெட்ட மனுஷா. 10 வருஷமா வாங்காத துப்பா, பார்த்து துப்பு. நீ துப்புற துப்புல அடுப்பா நஞ்சு ஊதுறன்னு நீ உட்காந்து ஊதிக்கிட்டு இருக்க போற. அம்மா எல்லாம் நல்லா இருக்கு. உப்பு தான் வடையில கம்மியா இருக்கா சட்னியில கம்மியா இருக்கான்னு தெரியல. 2 வடை வை. வடையில தான் அருமையான டிஃபன். குமாரு அவனுக்கு காதுல விழுதான்னு பாரு. நல்ல போதையில இருக்காப்பா. குமாரு குமாரே கீழே இறங்குப்பா. இறங்கு இறங்கி வாடா. குமாரே இறங்கி வாடா. டேய் இவங்க என்னடா பண்றான்? கத்திட்டே இருக்க வேண்டியதானே. குமாரு குமாரே இறங்கி வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கான் இது? அந்த கம்பர் குமாரா அவனை இறங்கு. இன்னும் கொஞ்சம் மேல வந்துடா. எந்திரா. குமாரே 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 எந்திரி. டேய் தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துறா. எதுக்குடா மூஞ்சில ஊத்துறீங்க? வாயில ஊத்துங்கடா. நீ கீழே இறங்கி வா, ஊத்துறேன். ஓ, நான் இறங்கி வர்றப்ப ஊத்துங்கய்யா. நான் கப்பல்ல போடுறப்ப ஏன் என்ன தொந்தரவு பண்றேன்? ஏடா இப்படி பண்ற? டேய் கப்பல் தண்ணியில மூழ்க போகுதுடா. தண்ணியில தானே? நல்லா மூழ்கட்டையா, நல்லா மூழ்கட்டும். டேய் கீழே விழுந்து தொலைச்சிடாதடா, இறங்குடா. இறங்க மாட்டேன். டேய் நீ ரொம்ப ஓவரா இருக்க, ஒழுங்கா கீழே இறங்கி வாடா. நான் மாட்டேன். டேய் மேல ஏறி அவனை 2 ஆற விட்டு இறக்கி விடுறா. போடா. இப்ப பாரு, இத்தனை பேர் சேர்ந்து இவ்வளவு தூரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவன் பாட்டுக்கு மேல படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 4 சாத்தி அவனை கீழே இறக்கி விடுறா. அண்ணே 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 ஏறுறனே அண்ணே அட்ரா அண்ணே அல்லாட்ரா அண்ணே இங்க எழுந்துடா. அட்ரா அட்ரா அண்ணே ஏறுறனே. அவனே சொல்லிட்டான்ல, ஆறாடா. அட்ரா 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 அண்ணே அட்ரா நல்லா போது சொல்ற மாதிரி அட்ரான்னு. வா. இவ்வளோ இடத்துல என்ன வேண்டா சொல்றது மாதிரி. டேய் பாத்துடா, பாத்து இறங்கு. வா வா நான் முடிச்சுக்கிறேன். வா அங்க காலவே வா. மெதுவா இறங்கு. டேய் பாத்துடா, விழுந்து தொலைக்க போறடா. எல்லாம் தலை எழுத்துடா. ஏன்டா இப்படி பண்ற? குடிச்சா வீட்டுல போய் படுக்க மாட்டியாடா? ஏன்டா இப்படி மரத்துல குரங்கு மாதிரி ஏறிட்டு இருக்க? அடியா அடிச்சு என் போதை தெளிவையா. ஏன்டா உனக்கு சொரணையே இல்லையா? ஓ, அதுதான் அடிக்க சொல்றேன். அடிச்சா தானே போதுறாங்க. எல்லாம் அடியா, சீக்கிரம் அடியா, அடிச்சு தெளிவையா, சீக்கிரம் அடியா. இப்போ அது உனக்கு புத்தி வந்துச்சே? ஓ, புத்தி வரலையா புண்ணாச்சு. அடிச்சா தானே போதலையா, நான் திரும்ப குடிக்க முடியும். உன்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி போனாலும் கேட்டு போடுறானே. ஏண்டா நாங்கெல்லாம் குடிக்கல? அதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்குடா. ஓ, நீங்கெல்லாம் பார்ட் டைம் குடியாகிறேன், நான் ஃபுல் டைம் குடியாகிறேண்ணா. ஓ, சாக்கடை ஆனதுக்கு அப்புறம் காலை விட்டானே தலையா விட்டானையா. ஊரில் உள்ள மொத்த குடியாரனும் சுற்றி நின்று
ஒத்த குடியாரனுக்கு புத்தி சொல்றீங்களா? ஓ, அடுத்தவங்க குட்டியை கிடக்காம பேசாம நான் கிளம்பி யோ போவேன். வாத்தி இதெல்லாம் ஒரு தேவையா? பேசாம டேய், கிளம்பி போயா. இனிமே உன் வழியில வந்தா நிக்க வச்சு கேள்வி கேளுடா. டேய், வாங்கடா. இவனை போய் இவனெல்லாம் மரத்திலே விட்டுரு. குளிப்பாட்டி தப்பு பண்ணி கலைக்கு வர்றேன். நாட்டு தான் சாரு புல்லா இருக்கேன். நான் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ போகல, நீ என்ன சொல்லணும்? சொல்லிட்டு போ. என்கிட்ட ஒரே ஒரு கோட்டு தான். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்போது விழிப்பேன் என்பாய். இதுவும் பைப்புள்ள போட்டிருக்க. ஆமாப்பா. இப்போ நாங்களும் பைப்புள் போட்டு தானே சார் நடக்கிறோம். பாரு போங்க சார். நான்லாம் ஃபுல்னு இறங்கிட்டேன்னா எத்தனை கோட்டு போடணும்னா நினைக்க தெரியாது. நான் ராணி சொல்லி கேட்கல, ராஜா சொல்லி எங்கல பிள்ளைங்கள எதுவும் மனுஷனாயா நீ? இப்படி குடிச்சிட்டு வந்து கேவலப்படுத்துற? எதுக்கே அப்படி ஊழையிடுற? உங்களெல்லாம் நல்லபடியா வச்சு காப்பாற்ற முடியலன்னு. நிறுத்தியா உன் நாடகத்தை? நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ? இன்னைக்கே திருந்துறேன். இந்த பிராஞ்செல்லாம் தயாரிச்சு விற்கிறாங்கல்ல, அந்த கம்பெனிக்காரன் நிறுத்த சொல்லி இன்னைக்கே நிறுத்துறேன். அதெல்லாம் வாங்கி இந்த கடைக்கு விற்கிறாங்கல்ல, அவங்கள நிறுத்த சொல்லி இப்பவே இன்னைக்கே நிறுத்துறேன். அவங்க மனசுதான் கல்லா போச்சுனா உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? நீ வாங்கி குடிக்கிறதுனால தானே அவங்க விக்கிறாங்க. நோ ராணி, நோ. அவங்க விற்கிறதுனாலதான் நான் குடிக்கிறேன். விஷத்தை கூட தான் விக்கிறாங்க, அத வாங்கி குடிக்க வேண்டியதானே? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு சாகிறத விட அது எவ்வளவோ மேலியா? அடிச்ச சரக்குல மப்பாயி மரத்துல ஏறி மானம் கடை வச்சுட்டேன். இனிமே இந்த மரத்துல ஏறக்கூடாது, சரக்கு கூட அடிச்சிடலாம். ஏய், டீ கடை வாயா. குமாரே, நான் ஃபுல்லா தான் இருக்கிறேன். நாங்களும் ஃபுல்லோட தானே வந்திருக்கோம். என்னடா சொல்ற? அடுத்த வாரம் கல்யாணம் இல்ல? கல்யாணமா? ஆமா. வாழ்த்துக்கள் தான். குமார், எனக்கு தான் கல்யாணம் குமார். உனக்கு கல்யாணமா? என்னையா சொல்ற? கட்டையில போற வயசுல கல்யாணமா? அது அப்படி இல்ல குமாரே. என் கல்யாணத்தை பார்க்காம இந்த கட்டை போகாதுன்னு பாட்டி அடம் பிடிக்குது குமாரு. அதான் குமாரு பாட்டியை கொள்ளான்னு முடிவு பண்ணிட்டேன். பத்திரிக்கை கொடுப்பா. கொடுப்பா. இந்த குமார் கல்யாணமோ காது குத்தா இருக்கட்டும், நல்லது. பார்ட்டிங்கய்யா குடு, அதையும் குடுறா. இந்தாப்பா. உண்மைதான். அட, பாக்கு வெத்தலை வச்சு பத்திரிக்கை வைக்கிற காலம் போய் இப்ப பாட்டுல வச்சு பத்திரிக்கை வைக்கிறீங்க. சந்தோஷம் தான். குமாரு, கண்டிப்பா வந்துடுற. கண்டிப்பா புல் பாட்டில் கொடுத்துருக்கிறியா? வந்துடுறையா? கண்டிப்பா. நம்பவே முடியலையா? ஓ, கல்யாணத்துக்கு கொடுத்துறியா? கண்டிப்பா வந்துடணும் குமாரு. சூப்பரா, வந்துடுறையா? ஏங்க, ஒரு குடம் தண்ணி வேணும். தண்ணியா? உனக்கு ஒரு வேலையே இல்லை. ஓ அப்பா, நல்ல வேலை, யாரும் பார்க்கல. என்னை விட இந்த ஊர்ல அவன் தண்ணி அடிச்சிடுவானா? இப்ப அடிக்கிறேன்டா தண்ணி. மாற்ற பத்திரமா வைக்கணும். என்ன குமாரு, குடத்தை தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? கொலை பண்ண. கோச்சிக்காதானே? நான் கூட தண்ணி அடிக்க போறியோன்னு நினைச்சேன். தண்ணி அடிக்க தான்டா போறேன். தண்ணி அடிக்கவா? ஆமா. சரி சரி, கிளம்பு கிளம்பு. நம்ம சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா விட மாட்டாங்க போலயே.
அண்ணா தண்ணி அடிக்கிறியா? தண்டால் எடுக்கிறேன். அட, உனக்கு உதவி பண்ணலான்னு தான் கேட்டேன். நீ உதவி பண்ண வேண்டாம், ஒத்தாச்சியும் பண்ண வேண்டாம். பா. என்ன குமார், புதுசா தண்ணி அடிக்கிறவங்க மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அடிச்சுட்டு கிளம்பு. ஒரு குடம் தண்ணி ஒழுங்கு அடிக்க விட மாட்டாங்கிறீங்களா? முழு குடம் தளம்பாதுன்னு சொன்னது சரியாக தான் இருக்கு. இந்த ஆட்டம் ஆடுது. அரை குடம். குமாரு, தண்ணி எடுத்துட்டு போறியா குமாரு? ஆமாம். ஆடாம போப்பா. ஓ, நான் எங்கே ஆடுறேன்? குடம் தானே ஆடுது. நானும் குடத்தை தான் சொன்னேன். குடம் ஆடுறதுக்கு நானே பண்ணுவேன். அரையும் குறையுமா தண்ணி அடிச்சா ஆடத்தான் செய்யும் குமாரு. தண்ணி அடிக்கும் போது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஃபுல்லா அடிக்கணும். அப்படி அடிச்சாதான் ஸ்டெடியா போக முடியும். நிறுத்து நிறுத்து. தண்ணி அடிக்கிறத பத்தி ஏங்கிட்ட சொல்றியா நீ? நீ எல்லாம் பழக்கத்துக்கு குடிக்கிறாள், நான் பரம்பரையா குடிக்கிறாள். நீ குடிகார பரம்பரையில இருந்து வந்தவங்கிறதெல்லாம் சரிதான். அதுக்கு நீ இப்படி குடிச்சேன்னா உன் வயிறு புண்ணாயிருமே. என் வயிறு புண்ணா போனா என்ன, என் வாழ்க்கை மண்ணா போனா உனக்கு என்னையா? சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு அனுதாபப்படுறியா? ஐயோ, சங்க ஊதிட்டோமோ. ஒரு குடம் தண்ணி எடுக்கலான்னு தெருவில் வந்தா, தெருவில் உள்ளவெல்லாம் தண்ணி தண்ணின்னு என்னை உசுப்பேத்தி விட்டுட்டு ஊற்றிக்க தண்ணி இல்லாமல் நக்கிக்க ஊறுகாய் இல்லாமல் குடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். என்னை குடிக்க வச்சுட்டேலையா? பாவியெல்லாம் என் பொண்டாட்டு பிள்ளைங்க என்ன பண்ண சொல்லுவாங்க? சத்தியம் வேலை பண்ணிருக்கேன். என் பொண்டாட்டு பிள்ளை என்ன குடம் அரை குடமா இருக்கு? ஏய், குடம் முழு குடமா தானே இருக்கு. குடம் முழுசாதான் இருக்குன்னு எனக்கும் தெரியுது. தண்ணி அரை குடமா இருக்கு. நான் ஃபுல்லா அடிப்போன்னு தான் பார்த்தேன். இந்த ஊருக்காரங்க தான் என்னை அடிக்க விடல. முறைக்கிற முறையை பார்த்தா தண்ணி அடிச்ச கண்டுபிடிச்சிட்டாலோ. ஒரு குடம் தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நானா குடிச்சேன்? ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னை குடிக்க வச்சுட்டாங்க. உன் வாயை திறந்து ஊத்தி விட்டாங்களா? ஊத்தி விட்டு இருந்தா கூட தட்டி விட்டுருப்பாரானே. எல்லாம் சேர்ந்து ஏற்றி விட்டாங்க. உன்கிட்ட போய் சொல்ல பாரு. நீ ஏன் தண்ணி அடிக்கிற? நான் தண்ணி அடிச்சா தெரியும். கையில் இருக்கிறதான பிரச்சனை. உன்னையா பத்திரமா இருங்க, பத்திரமா இருங்க. பத்திரம் பத்திரம். தாறுமாறா குடிச்சப்போ கூட தடுமாறி இப்படி விழலையே. இப்போ என்ன இப்படி விழுந்துட்டோம்? சரக்க போட்டாதான் நம்மளுக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. போட்டுருவான். போடு. வாங்க பிரதர். ரொம்ப வேதனையா இருக்கு பிரதர். என்ன வேதனை? இங்க பாருங்க பிரதர், இங்க பாருங்க எப்படியெல்லாம் அடிபட்டுருக்கு பாருங்க. இந்த சின்ன சிராய்ப்புக்கே வேதனை தாங்க முடியலையா? சின்ன காயத்துக்கெல்லாம் குடிக்கல பிரதர். காரணமே இல்லாம காயம் பட்டுட்டு தான் குடிக்கிறேன் பிரதர். ஐயோ ஐயோ, யாருக்கு வேதனை? எனக்கு தான். யாருக்கு துக்கம்? யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல்? யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? எல்லாம் எனக்கு தான் பிரதர்.
எனக்குதான். இதெல்லாம் வராம இருக்கணும்னா இந்த குடியை விடு, இயேசுவை தேடு. இயேசுவை தரணுமா? அவர் எப்ப பிரதர் காணாம போனாரு? சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. நீங்க சொல்லாம போறீங்க பிரதர். ஆட்ட கேட்க நில்றா தம்பி. டேய் சொன்னா கேளுடா. எப்படி பிடிச்ச பத்தியா? என்கிட்டே வர்றியா நீ? ஆமா, அம்மா அடுப்புக்கிட்டே உட்காந்துருக்காங்க. உங்க கண்ணு சிவப்பா இருக்குப்பா. உன் கண்ணு ஏன்பா எப்பவுமே சிவப்பா இருக்கு? அது அப்பாவுக்கு ரத்தோட்டம் அதிகம்டா, அதான் சிகப்பா இருக்கு. எங்க ரத்தத்தெல்லாம் ஒன்னா உறிஞ்சு குடிக்கிறல்ல, அப்ப ரத்த ஓட்டம் அதிகமா தான் இருக்கும். அத குடிக்கிறதும் ஒண்ணுதான், ரத்தத்தை குடிக்கிறதும் ஒண்ணுதான். உன்னை ஏன்னு கேட்கவும் ஆள் இல்ல, என்ன என்னன்னு கேட்கவும் ஆள் இல்ல. எல்லாரையும் கேட்கறதுக்கு ஏசப்பா இருக்காருமா, கவலைப்படாத. நீ ஏசப்பா கிட்ட சொல்லு. ஓசில இட்லி திங்கிறங்கிறதுக்காக எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஓசில இட்லி திங்கிறதுக்காக சொல்லலப்பா. குடிச்சு குடிச்சுதான் என் கண்ணும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். சொல்லி திருந்தல, பட்டு திருந்தினேன். அப்பா, எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தாங்கப்பா. எனக்கும்பா. அப்புறம் வாங்கி தரேன்டா. எப்பப்பா? இப்ப காசுல அப்புறம் வாங்கி ஆமா, தரேன். நீ கேட்ட உடனே உங்க அப்பா வாங்கி கொடுத்து கிழிச்சிருவாரு. வாங்க. ராணி, கொஞ்சம் பிள்ளைங்களோட இங்க உட்காரு. நீங்க எங்க போறீங்க? ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்டி. அப்பா என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா, எனக்கும் வருதுப்பா. என்னடா சொல்றான்ல, அவனையும் கூட்டிட்டு போங்க. சரி வா. வாங்க போய் உட்காரு. சரிம்மா. அப்பா கூட எங்க போனாலும் வந்துரு. தம்பி நீங்க ஒண்ணுக்கடியே இந்த சரிப்பா. என்னது காலையிலே சரக்கடிக்கெல்லாம் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டேன். அப்பா, பா என்னப்பா குடிச்சீங்க? இல்லப்பா, சொல்லுங்கப்பா. ஜூஸாப்பா? டானிக்கப்பா. என்ன டானிக்குப்பா? கவலையை போக்குற டானிக்கப்பா. இத குடிச்சா கவலை போயிடுமாப்பா? ஆமாப்பா, போயிடும்பா. இப்போ உனக்கு என்னப்பா கவலை? அது ஒன்று பாப்பாவை அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்க முடியல, அதான்ப்பா கவலையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் சம்பாதிச்சு உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்ப்பா. சாமி, வாங்க போவோம். பார்த்துவீங்களா? வாங்க போலாம். வாங்க போலாம். இரு கொஞ்சம் மறுபடியும் எங்க போறீங்க? இந்த வர்றேன். அப்பா, அங்க வச்சு டானிக் பாட்டில் எடுக்கவா போறீங்க? ஏயா புள்ள கெட்ட வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க உனக்கு காசு இல்ல? வாட்டர் பாட்டில் வாங்க மட்டும் எங்க இருந்து யா காசு வந்துச்சு? ஏல, இவரை நம்புனா தண்ணி பாட்டில் மட்டும் இல்ல, குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. வா என் கூட. ராணி சொல்றத கேளு, நில்லுங்க. இதோட 30 ரூபாய். அக்கா, எப்படியாவது நம்ம ஒரு 200 ரூபாய் சேர்த்து நம்ம 2 பேருக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கிடுவோம்க்கா. வாங்கிடலாம்.
யார்ப்பா அது? ஐயோ, நான் தான் பிரதர். இன்னைக்கு ஒரு கல்யாணம் ஒன்று, கறி சாப்பாடு. அது இல்லைன்னா இப்படி அதான். இப்படியே குடிச்சிட்டு இருந்தானா உன் குடல் வந்து கறி சோறு இல்ல கஞ்சி கூட குடிக்க முடியாம போயிடும், பாத்துக்க. இதுவும் பைபிளில் போட்டிருக்கா பிரதர்? குடிக்கிற பாட்டில்லையே போட்டிருக்க, இதுல பைபிள் வர போடணுமா? திருந்த பார் குமார. சரி விடுங்க பிரதர், நாளையிலேருந்து குடிக்கல. அவனே தான். டேய், எப்போ தாண்டே வர போற? ஆ ஏறு, 100 ரூபா தட்டு 200 ரூபா தட்டு இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. வாரனா வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அருண் ஃப்ரம் விஸ்டம் பப்ளிகேஷன்ஸ். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊர்லயே நான் இதுவரைக்கும் பார்த்ததுல நீங்க தான் படிச்சவரா தெரியுறீங்க. நானா? ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த புக்ல பொது அறிவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்கு. என்னது புக்கா? தலாணி மாதிரில இருக்கு. தலையணை மட்டும் இல்ல, தலைக்கு ஏத்தி வைக்க வேண்டிய சரக்கு அத்தனையும் இதுல இருக்கு. சரக்கா? இந்த பீரு, பிராந்தி, ரம்மு, ஜின்னு, ஒயின், ஓட்கா, பட்டை சாராயம் இதெல்லாம் போட்டிருக்கா? எல்லாம் இதுல போட்டிருக்கு சார். எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு, குடிச்சா என்ன ஆகும், எல்லாமே இதுல போட்டிருக்கு சார். பாக்குறீங்களா? பாருங்க சார். அடடா, இதை நான் உடனே படிக்கணுமே. இந்த புக்கு என்ன விலை சார்? வெளியே வாங்கினா 300 ரூபாய், என்கிட்ட வாங்கினா 150 ரூபாய். அப்போ பாதி காசை நீங்க போட்டு கொடுப்பீங்களா? இல்லைன்னா அதுக்கு 2 வேலை. வேணான்னா விடுங்க சார். எதுக்கு சார் தேவையில்லாம பேசுறீங்க? யோ, நான் தேவையில்லாம பேசுறேன்னா 3/4 மணி நேரமா மூச்சை பிடிச்சிட்டு நீ பேசுனிய, அது மட்டும் எனக்கு தேவையா? பார்க்க படிச்சவராட்டா இருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா சார்? ஏய், குடிச்சவனு சொல்லு, படிச்சவன் நான் உன்கிட்ட சொன்னேன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓ, சரக்கு உள்ள போனா எங்க இங்கிலீஷ் தானே வரீங்க? பாட்டில கூட தமிழை விட இங்கிலீஷ் தானே அதிகமா எழுதியிருக்கு. நம்ம கேட்குற கேள்வி. நானே நாளைக்கு கடை லீவு, சரக்கு வாங்க வழி இல்லாம வழி எடுத்து போயிருக்கிறேன். கேட்குறாங்க என்ன குமார், இவங்கிட்ட என்னப்பா வம்பு? வாத்தியார, இந்த புத்தகத்தை வாங்கின்னு தொந்தரவு பண்றான் வாத்தியார. பொது அறிவான், பொது அறிவு. எங்க ஊர்ல இதை விட பெரிய நூலகமே இருக்கு. அதை விட இது பெரியா? பெரிய நூலகமா? அது எங்கடா இருக்கு? நீதான் வாத்தியார. உனக்கு எதுனா சந்தேகம் இருந்தா எங்க வாத்தியார கேட்டு தெரிஞ்சுக்க. படா குமாரே, இப்போவாவது யாருமே உனக்கு தெரிஞ்சுதே. தம்பி நீங்க போங்க. சரிங்க சார். அடேங்கப்பா, பேக்கில் இவ்வளவு பெரிய பேக்கா இருக்க. அப்புறம் வாத்தியார, எனக்கு ஒரு லிட்டில் சந்தேகம். சைக்கிள்ல முன்னாடி வீலு முன்னாடி சுத்தினா பின்னாடி வீலு பின்னாடி தானே சுத்தணும். ஏன் முன்னாடி சுத்துது? டேய், நீ குடிச்சதுனால இப்படி கேக்குறியா இல்ல இப்படி கேட்கறதுக்குனே நீ குடிச்சியா? யோ, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என் வழியில குறுக்க வந்தா என்னை நிக்க வச்சு கேள்விகள்னு சொன்னில. என் கேள்விக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா. யோ, முடியாதுன்னு சொல்லாத, தெரியாதுன்னு சொல்லு. தெரியாது, ஏன்னா நான் தமிழ் வாத்தியார். ஒன்னு வாத்தியாரு. இந்த கேள்வி பதில் சொல்லியா? வாத்தி வழுக்கி விழுந்தான், இது என்ன கலையா? இது கடந்த காலம். அது உனக்கு கேடு காலம். விளங்குனா மாதிரிதான். ஒரு குடிகாரன் கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியல. நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தியா? டேய், நீ மானங்கெட்டத்தனமா பேசினாலும் மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசுறேன் பாத்தியா? என் புத்திய ஓ, கால் அடிக்குதுன்னு சொன்னையா? வாங்க வாத்தியார. கால ஒட்டம் போற மாதிரி இருக்கு, கையெல்லாம் இருக்கு. சரக்கு எங்க வச்சிருந்தேன் எங்கனையும் வச்சா நான் என்னதான் வச்சது யாருக்கு வேற தெரியாது. யாரு எடுத்திருப்பா? என்னத்தை தேடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? எதை அடகு வைக்கலாம்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன முறப்பு? கையில என்ன இருக்குதுன்னு தெரியுதுல்ல? என்ன வடச்சட்டியில இருக்கு? வடச்சட்டி அடுப்புல இருக்கு. ஏதோ தீர வாசனை வருது. வந்துட்டேன். இவ வேற என் உடம்பு பிரச்சனை தெரியாம ஷோ எங்கன வச்சேன்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கையில் என் காசு இல்லை. சரி பார்ப்போம்.
என்னன்னு பார்ப்போம். ச்சே, எவன் சிக்குவான்? என்னது? என்னது? ஐயோ பஞ்சர் ஆச்சே. சை, பொழப்பு கட்டு போச்சே. அட, நம்ம பதம் சேட்டு இப்ப புரியுது. நான் இருக்கும்போது எதுக்கு கவலைங்கிற? சேட்டே. அரே என்ன குமாரு, ஆளையே பார்க்க முடியல. அதான் வந்துட்டேன்ல. எப்படி இருக்குது? உன் கடையில காலை வச்சு எந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கு? சரி, இந்த சைக்கிளுக்கு எவ்வளோ தருவேன்? எவ்வளோ வேணும்? 50,000 கொடு. பண்ண சேட்டு, நான் என்ன பல்சர் பைக் வச்சுட்டா கேட்குறேன்? நானே பஞ்சரான பழைய சைக்கிள் வச்சுட்டு கேட்குறேன். 500 கேட்டா 200 தருவா, கொடு. இல்ல இல்ல, இந்த சைக்கிளுக்கு 100 ரூபா தான். யோ, 200 முடியா? 100 ரூபா தான் தருவேன். 100 ரூபாயா? யோ, டயர் டிப்பா 200 ரூபாயா? நாய் 100 ரூபா தான். கட்டிங் தான் தருவோம். குடி செட்டு. நாய் யோ, ஒரு 50 ரூபா சேர்த்து குடியா? இதோட மதிப்பு 100 ரூபா தான். புடி. 50 ரூபாய்க்கு நான் யார்கிட்டயா போய் நிற்பேன்? சரி, எங்களுக்கு காஜா நல்லா சாப்பிடு. அங்கே வந்து உட்காந்துக்க. சரி. ஐயா, என்னப்பா குமாரு, சைக்கிளை ஏன் எடுக்கிறே? யோ, என் பரம்பரை சொத்துல பாதி உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த பஞ்சரான சைக்கிளா எனக்கு பெருசு? சைக்கிள் பஞ்சரியா? சைக்கிள் கடையில் போய் விட்றேன், பஞ்சர் ஒட்டி பத்திரமா வச்சுக்க, வந்து வாங்கிக்கிறேன். ஐயா, அப்படி பார்க்காத, கண்ணாடி வெடிச்சிரும் போல இருக்கு. குத்த 100 ரூபாயும் வாங்கிட்டான், சைக்கிளையும் தள்ளிட்டு போறான். என்ன பாது? பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. கொடுப்பா. எவ்வளோ பஞ்சருக்கு? பஞ்சருக்கு 60 ரூபா. சேட்டு தருவோம். என்னடா பேப்பர் படிக்கிறீங்களா? ஆமாண்ணே. ஆமாண்ணே. விசச் சாராயம் குடிச்சு 4 பேர் பலியா? இதுக்கு தான்டா சாராயம் குடிக்கணும் பிராந்தி குடிங்கிறது. என்னடா கட்டிங் போடுவோமா? காசு இருந்தா வாங்கி கொடுண்ணா, நாளைக்கு தரேன். என்கிட்ட காசு தான் உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்? நீடா பார்ட்னர் வரியா? கட்டிங் இந்தா. என்னது 50 ரூபாய்? பாதி தான் நான் தர சொன்னேன். கட்டிங் 75 ரூபாடா. இன்னைக்கு கடை வேற லீவு, 50 ரூபாய் கொடுக்குறேன். என்கிட்ட இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுண்ணே. வேற எதுவும் இல்லையாடா? இல்லைண்ணே. அப்போ பத்திரமா வச்சுக்கடா, தீபாவளி பொங்கல்லாம் வருது, செலவுக்கு ஆகும். ஐயோ, இவனா அப்படியே போயிடுவோம். சார், வாத்தியார் சார். என்னையா கூப்பிட்ட? உங்களை தான் சார். வாங்க வாங்க. அடடே, நல்ல மரியாதை வச்சிருக்கானே இன்னைக்கு. குமாரு, என்ன மரியாதையில இன்னைக்கு ரொம்ப பலமா இருக்கு. ஆமா, காலில இருந்து கை காலெல்லாம் நடுங்குது. ஒரு 90 அடிக்கலான்னு நாயா பேய அலையிறேன். ஒரு நாய் சிக்க மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா? கவர்மெண்டே கடைக்கு லீவ் விட்டுருக்கு. அதனால நானும் லீவா விட்டேன். ஓ, உன் கவர்மெண்ட் புத்தி எங்கே காட்டுறியா? சரி, நல்ல வேலைடா, தப்பா பேசல. கடனா ஒரு 100 ரூபா கொடுங்களா, நாளைக்கு தந்துடுறேன். இதா பாரு குமாரு, நான் யாருக்கும் குடிக்க கடன் கொடுக்கறது இல்ல, அதே மாதிரி கடன் வாங்கியும் குடிக்கிறது இல்ல. அப்படி ஒரு நல்ல பழக்கத்தை வச்சிருக்கேன். நல்ல பழக்கம்? உன் பழக்கத்தை மாத்திய? அதான் உனக்கு நல்லது. மாத்திக்கிறடா. இன்னியோட உன் பழக்கத்தை முடிச்சுக்கிறேன். இனிமே உன் கண்ணில் பட மாட்டேன். கண்ணுல படாத. அப்படியே மலை காடுன்னு போய் எங்க தலைமரம் வாயிடு. சொட்ட வாத்தி ஏன் மாட்டுன?
இங்கே இருக்கிய ராணி? ராணி, என்ன ஒரு 135 ரூபா இருந்தா கூட. என்கிட்ட ₹1 கிடையாது. வச்சிருப்பா கூட. கொடுத்து வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கும் போது கொடுக்குறேன். அப்படியே கொடுத்துட்டாலும் கொடு ராணி. என்கிட்ட இல்ல. உன்கிட்ட இல்ல? இல்ல. இருந்த இடத்துக்கவா? இதோ அங்கதானே வச்சிருப்ப. வம்பு பண்ணாம போயிடுங்க. கொடு ராணி. உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? வெளிய போயா விளங்காத மனுஷன். நீ விளங்காத மனுஷனாலும் சரி, விளக்கமாத்தால் அடிச்சாலும் சரி, எனக்கு ரூபா வேணும். தர முடியாது. சொன்னா கேளு. கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சொன்னா கேளியா? இப்படியே குடிச்சிட்டே இருந்தா நீ ஒரு நாள் செத்து போயிடுவ. உன் சாம பாக்குற தைரியம் எனக்கு இல்லையா? எதுக்கு இப்ப உப்பாரி வைக்கிற? ரூபா கூட நான் போயிடுறேன். தர முடியாது. தர முடியாது. முடியாதுன்னா முடியாது. தர முடியாது. முடியாது. டேய், முடியா? 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 அம்மா! அம்மா! இன்றை நினைச்ச அது கண்ணி முள்ளா காயமாக்கி
குடிக்கலாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. தம்பி, பாப்பா, ஏய் வீடு பூட்டியிருக்க, கடை போடலையே, எங்க போயிருப்பா? ரூபா பிரதர், எப்படி நான் சரக்கு எடுக்கும் போதெல்லாம் கரெக்டா நீங்க வர்றீங்க? நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடிக்கிற? இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்பவும் சொல்றேன், நான் நாளைக்கு குடிக்க மாட்டேன். எப்பவும் சொல்றேன், வார்த்தை மாற மாட்டேன். சரி, இன்னைக்கு எது குடிக்கிற? மனசு சரியில்லை பிரதர். ஏன் சரியில்லை? இப்படி அநியாயத்துக்கு குடிச்சு பாலா போட்டேன்னு தான். அதுக்கு குடிக்காம இருக்கலாம்ல? இல்லை பிரதர், 140 ரூபா சரக்கு அநியாயத்துக்கு 270 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறமேங்கிற கவலை தான் பிரதர். குடிக்கிறதுக்கு உனக்கு மட்டும் எங்கிருந்து தான் காரணம் கிடைக்குமோ தெரியல. காரணமே இல்லாம இந்த கர்மத்தை காசு கொடுத்து குடிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரன் பிரதர்? அம்மா, இட்லி அங்கே வந்தீங்களா? சரி, கடை போடலையா? தெரில பிரதர், என்னை விட்டு என் ஃபேமிலி எங்கேயோ வெளில போயிருக்காங்க. இப்படி குடிச்சிட்டே இருந்தா உன்னை விட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமா திருந்து குமார. சரிங்க பிரதர், இந்த ஊர்ல என் ரான் இட்லி மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. போங்க போங்க. எங்க போயிருப்பா? கோச்சிட்டு எங்க போயிருப்பாளா? அப்புறம் வருவா. சமரசமுலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசமுலாவும் இடமே. என்ன வாத்தி, குமார் வரான். நீங்க ரசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தா சரக்கு போயிடும். அதுவும் சரிதான். வா குமார். நாயா, பார்ட் டைம் குடிகாரெல்லாம் ஃபுல் டைம் குடிகாரன் ஆயிட்டீங்களா? காலையிலே சுடுகாடுகிட்டு சுறுசுறுப்பாக குடிக்கிறீங்க. அண்ணா, சாவு வீட்டுக்கு போயிட்டு இருக்கண்ணே. சாவு வீட்டுக்கு? அப்பன்னா சரி. சாவு என்ன சரக்கு இல்லாமல் எப்படி? அம்மா, இறந்தது யாரு? என்ன இப்படி கேட்குற? உங்க பொண்ணுதுற மாமா தான். பொண்ணுதுற மாமாவா? ஆமாண்ணே. பொண்ணுதுற மாமா போயிட்டாரா? ரிட்டையர்டான வயசில் அந்த வாத்தியெல்லாம் உயிரோடு இருக்கும்போது பொண்ணுதுற மாமா பொசுக்குன்னு போயிட்டாரா?
தலையில துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டா தலைமறைவானது நினைப்பா. நீ எங்க சுத்தினாலும் என்கிட்ட மாட்டிதான் ஆகணும். உன்னை கவனிச்சுக்கிறோம் ஒரு நாள். பா அங்கதானே பாரு, பின்னாலேயே வர்றேன். என்ன எதுக்காக இப்படி வச்சு செய்யறான்? நான் வரேன்டா. வண்டியடா. ஏய் என்ன அதுக்குள்ள அடிச்சு முடிச்சிட்டீல? எதுவும் மிச்சம் மீதி இல்லையா? போற மாதிரி இருந்த ஏய், சரக்கு அப்ப அடிச்சுட்டு நானும் வர்றேன்ப்பா. வண்டியில 2 பேர் தான்ப்பா போக முடியும். இப்போதான் புரியுது, என் பொண்டாட்டி அவ சித்தப்பா சாவுக்கு போயிட்டா. வர்றேன், சரக்க போட்டு வர்றேன். ஐயா, ஏதாவது வேலை இருக்குமா? இல்ல போங்க. அம்மா, உங்க வீட்ல ஏதாவது வீட்டு வேலை இருக்குமா? உன்னை பார்க்க பாவமா தாம்மா இருக்கு. ஆனா எங்களுக்கு இப்ப வீட்டு வேலைக்கு ஆள் தேவையில்லையம்மா. சரிம்மா. சார் வணக்கம். ஆ, எனக்கு தெரியுதா? உங்களை மறக்க முடியுமா? ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். பாருங்க, ஆ, அதையும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். ஆ, ம். வரேன். ஓகே. அம்மா, ம், வீட்ல ஏதாவது வேலை இருக்காம்மா? வீட்டு வேலைக்கு ஆளுங்க இருக்காங்களேம்மா. சரிங்கம்மா. கொஞ்சம் நில்லுமா. ஏதாவது பாத்திரம் வச்சிருக்கியாம்மா? அழாதம்மா, இந்தா அப்படியே வச்சுக்க. இந்தா. ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாரு. உனக்கு நல்ல ஒரு வேலையை நிச்சயமா தருவார். என்ன? பாத்தியே, குமார். ஏன் குமாரு இப்படி அநியாயமா போயிட்டானேயா? ஓ, ரொம்ப அழுவாத. அடுத்த மாலை உனக்கு தாண்டி. என்ன பெத்த ராசாவே? நான் உன்னை பெத்தனா? அடிச்சேன். எப்ப பார்த்தாலும் என்ன பெத்த ராசா, உன்னை பெத்த ராசா. எம்மோ, ஆ? என் பொண்டாட்டிய பார்த்த? இல்லையாப்பா. பார்த்தா சொல்லு. பே. போடா குடிகார பயல. அடி. என்ன பெத்த ராசா? என்ன மியூசிக் டேரக்டர். அடி. போடு. வாங்கயா வாங்கயா. ஆ.
பிரதர் பொண்ணு தராம போயிட்டாரு பிரதர். எங்க போயிட்டாரு? இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு பிரதர். அவர் போன துக்கம் தாங்க முடியாதான் குடிக்கிற அப்படிதானே? பிரதர் எப்படி செத்தாரு? நல்ல சாவு பிரதர். மனுஷன் போதையில் இருக்கும் போதே போயிட்டாப்ல. இப்படியே குடிச்சிட்டு இருந்தா அவர் போன இடத்துக்கு நீயும் போக வேண்டியதுதான். ஜாக்கிரதையா இரு. ஒரு குடிகாரன் செத்ததுக்கு கவலைப்படுற உனக்கு காணாம போன குடும்பத்தை பத்தி கவலை இல்லைல்ல? உனக்கெல்லாம் குடும்பம் ஒரு கேடு. போ. இது என்ன ஊருமா? எதுக்குமா நம்ம இங்க வந்திருக்கோம்? இந்த ஊர்ல யாருமா இருக்கா? எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம்? ஸ்கூலுக்கு எப்பமா போறது? நீங்க சாப்பிடலையாமா? எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. அப்பா கிட்ட போகணுமா? அப்பா பாவமா. அப்பாக்கு யாருமா சாப்பாடு கொடுப்பா? சரக்கு வேண்டாம், நைட்டு சாப்பிடல, 4 இட்லி வாங்க காசு கூட. அதுக்கெல்லாம் காசு இல்லையா? ஓ, காலைல வடை டீன்னு எதுவுமே சாப்பிடலையா? ஏதாவது இருந்தா குடியா? ஐயோ நல்லா இருக்கியா உங்க கதை. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டானா? பாய் கேட்டா பரவாயில்ல, துணைக்கு ஆள் கேட்டு தொழிலையே மாத்திர போறான். ஓ அசிங்கம் பேசாதே. சோத்துக்கே வக்கு இல்லாத உனக்கு குடி எதுக்கு? குடிக்க வாங்கி கொடுத்தது இல்லாம விருதா வைக்க முடியும்? குடிகார பழக்கம்லாம் வீதியோட நிக்கணும், வீடு வரைக்கும் வரக்கூடாது. ஓசியில வாங்கி குடிச்சில்ல, அதோட கிளம்புன. உன்கிட்ட வாங்கி குடிச்ச மூல தப்புட. ரோசம் வந்துச்சுன்னா குடிச்சதுக்கு காசை கொடுத்துரு. அதுக்குதான் வக்கலையே. வேணா ஒண்ணு பண்ணலாம், குடிச்சத வாந்தி எடுக்க சொல்லலாம். எடுப்பாங்கிற இவனே ஒரு பிடிச்சக்கார பையன். மூச்சிய பத்தியா குமாரே, இங்க போறேன். எந்திரிச்சு போனா இதுக்கு மேல பேசினா உனக்கு மரியாதை அவ்வளவுதான். என்கிட்டயே வாங்கி குடிச்சிட்டு என் மேலே கை வைக்கிறியாடா? நாயெல்லாம் குடிக்க கூட்டே வந்திருக்க கூடாதுன்னு. உன் வீரத்தெல்லாம் என்கிட்ட காட்டாது. தொலைச்சு போடுவான்டா அவனே. நீ வானே, பாட்டில் எடு. வானே, கொன்றுவான்டா அவனை. அடுத்த முறை உன்னை இங்க பார்த்தேன், நடக்கிறதே வேற. அப்பா அப்பா எங்கடா போனீங்க? சாவரத்துக்கு. என்னை மன்னிச்சிடுறானே, என்னமோ குடிக்க மாட்டானே. இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சியா? பாப்பா அப்பா, நான் உன்னை நினைச்சு அழுதேன்பா. இந்த ஆளை நினைச்சு நீ தாண்டா அழுவணும், அந்த ஆளு உன்னை நினைச்சு கவலைப்பட மாட்டாரு.
பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரி பாய்ப்பா. அப்பா என்னப்பா? சாயங்காலம் கூட்டிட்டு போக வருவீங்களாப்பா? சீக்கிரம் வேலை முடிஞ்சுட்டா வர்றேன். அப்பா என்னப்பா? என்னை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி தாங்கப்பா. வாங்கி தரேன்ப்பா. ஆ சரிப்பா, நல்லா படிக்கணும். பாய்ப்பா. பாய்ப்பா. நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். கூட நான் போயிட்டு வரேன். எதுக்கு? இன்னைக்கு என் பொழப்புல மண்ணவாரி போடவா? இனிமே குடிக்க மாட்டேன். உண்மையதான் சொல்றேன். வணக்கம் அண்ணாச்சி. என்னப்பா? வேலை இருந்தா கொடுங்க அண்ணாச்சி. வேலையா? உனக்கு குடிக்க காசு இல்லைன்னா வேலைக்கு வருவ, அட்வான்ஸ் வாங்கிட்டு அட்ரஸ் இல்லாம போயிடுவ. நான் என்னமோ ஒழுங்கா வேலைக்கு வரேன் அண்ணாச்சி. வேணாம்ப்பா, உன்னை வேலைக்கு வச்சு நான் விளங்காம போறதுக்கா? முதல்ல இடத்த காலி பண்ண போ. அண்ணாச்சி வேண்டாயா, வெளியே போயா, வெளியே போயா நீ. வணக்கம் குமாரு. வணக்கம். இன்னைக்கு வெயிட்டா சிக்கி இருக்குது, லைட்டா போடுறியா? வேண்டாம். ஏய் வேணாமா? ஆமாண்ணே, விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா? திடீர்னு திறந்துறது நல்லதில்ல குமாரு. உடம்புக்கு ஒத்துக்காதுப்பா. திடீர்னு நிறுத்தினா கை கால் முடங்கிரும்பா. நான் ஒரு மூத்த குடிமகன் சொல்றேன், அப்புறம் உன் விருப்பம். வேண்டாம். இவெல்லாம் திருந்திட்டா நாடு தாங்காத. இயேசுவே, என் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரணும். என் புருஷன் இன்னிலிருந்து குடியை விட்டுடணும்.
ஒரு நாள் குடிச்சுக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில குடிக்கிற கடைசி நாளா இருக்கும். இது இல்லைன்னா என் கதையே முடிச்சுக்கிற நாளா இருக்கும். என்ன பண்றது? ஆமா, ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்களேன். நீ செல்வ மகன் தானே? குடிக்கிறதுக்கு தானே காசு கேட்கிற? எவ்வளோ செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம் இப்படி செல்லா காசா ஆயிடுச்சேப்பா. குடிக்காக இப்படி கையேந்து ஆரம்பிச்சிட்டேப்பா. இந்த 10 ரூபாயை சேர்த்தா 100 ரூபாய். இந்த காசை வச்சு முதல்ல உனக்கு வாங்கிடலாம். இரு கா, என்னக்கா சத்தமே இல்ல? இல்லையா? ஆமாண்டா, காசை காணும்டா. என்னக்கா சொல்ற? காசை காணுமா? ஆமாண்டா. யாருக்கு எடுத்திருப்பா? இந்த வீட்டுல என்ன புதுசா திருடனா வர போறான்? எல்லாம் உங்க அப்பன் தான் எடுத்திருப்பான். எங்க போச்சுன்னு தெரியலையே.
கையில செலவுக்கு அதுதானே வச்சிருந்தேன். எங்க போட்டேன்? எங்க போச்சு? பஸ்ஸுக்கு அதானே கொடுக்கணும்னு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்றது? 9 ரூபாய் கோட்டு கரெக்டாக இருக்கும். தப்பு இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே. கையில் காசு இருக்கும்போது அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துருவோம். எங்க போச்சு? எங்க போட்டேன்னு தெரியலையே. பிள்ளைங்க சேர்த்து வச்ச காசு எடுத்து இப்படி குடிக்கிறீட. இன்னைக்கு ஒரு நாள் தான், திரும்ப குடிக்க மாட்டேன். கண்ணு தெரியாதவங்கிட்ட காசு எடுத்துட்டு வந்து குடிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான், திரும்ப குடிக்க மாட்டேன். பாப்ல, இதுக்கு மேல என்னால முடியல, நீயே உன்னை நம்பி வாங்கினாலே இந்த தொல்லை தான். நானும் லிமிட்டை தாண்டிட்டேன். அண்ணா வாங்கணும் வாங்கினீங்க வாங்க. இந்தாங்க. என்னென்ன யோசிக்கிறேன்? ஏற்கனவே சாப்பிட்டேன்ப்பா. உங்க லெவலுக்கு தாங்கும்ண்ணே, சாப்பிடுங்கண்ணே. சும்மா சாப்பிடுண்ணே. இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ விட்டுருவோம். ஏய், உங்க அப்பனுக்கு தெரியாம காசை ஒளிச்சு வைக்க வேண்டியதானடா. இப்ப எதுக்குடா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ச்சே. இது என்ன பாட்டில்பா? இது டானிக்க பாட்டில்ப்பா. என்ன டானிக்பா? இது கவலையை போக்குற டானிக்கப்பா. இது குடிச்சா கவலை போயிடுமாப்பா? போயிடும்பா.
இன்னைக்கு என்ன குமார் ஓவரா தள்ளாடுறான்? தள்ளான்னா பரவாயில்லையே, தவழ்ந்துல போயிட்டு இருக்கான். ஓ புடையாரெல்லாம் குழந்தை மாதிரி குறை சொல்லக்கூடாது. அப்படி நினைச்சுதாயா உன் கூட இத்தனை நாளா குடும்பம் நடத்துற. ஆனா புள்ளைங்க சேர்த்து வச்சு காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. நீட குடியாடு நீமா குடிக்க மாட்டேன். இயேசுவே, ஐயோ ஐயோ, என் புள்ளைக்கு என்னாச்சு? தம்பி, ஐயா ரமேஷ், என் புள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ டாக்டர் டாக்டர் விடிஞ்சிருச்சு, யாரையும் காணோம். ஆனே பாபா தம்பி, இவ்வளோ தேடியும் கிடைக்காத பாட்டில் இன்னைக்கு எப்படி இங்கே வந்துச்சு? தம்பி, பாப்பா, அளவு குறைஞ்சிருக்க. அது உன் புள்ள குடிச்சிட்டாயா? ஆமா, உன் புள்ள குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில இருக்காயா? இங்க பாரு, இதை பாருங்கம்மா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சுட்டோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 2 hours கழிச்சு தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க. சரியா? சரிங்க டாக்டர். குமார, கொஞ்சம் என் கூட வரியா? வா. என்ன சாப்பிடுற? கவலையை போக்குறதுக்கு என்ன சரக்கு குடிக்கிறேன்னு கேட்டேன்.
நீ எல்லாம் மனுஷனாயா? பெத்த புள்ள உயிரை உழ வச்சுடா பாவி. குடிச்சு குடிச்சு உன் உடம்பு தான் சொல்லலாம போச்சுன்னா உன் மனசை மறுத்து போச்சையா? இனியாவது திருந்துவியா இல்ல இப்பவும் கவலைன்னு கார சொல்லி குடிச்சிட்டு இருப்பியா? குமார், உங்க அப்பா உனக்கு வச்சுட்டு போனது இந்த குடிப்பழக்கத்தை தான். நீ உன் பிள்ளைங்களுக்கு என்னத்த வைக்க போற? நாளைக்கு உன் புள்ள குடிகாரனா மாறினா அதை பார்த்து ரசிப்பியா? சகிக்க முடியாதுல்ல. நீ குடிக்கிறத மட்டும் எல்லாரும் சகிக்கணுமா? இந்த குடிப்பழக்கத்தால ஏன்டா நீங்களும் அழிஞ்சு ஆண்டவர் கொடுத்த அழகான குடும்பத்தை அழிக்கிறீங்க? சிலரு கேட்டு திருந்துவாங்க, சிலரு கெட்டு திருந்துவாங்க. நீ கேட்டு திருந்தல, கெட்டும் திருந்தலனா நீலாம் மனுஷனே இல்லடா. இப்ப வாச்ச மனம் வருந்தி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. அவர்தான் உன் புள்ளைய காப்பாற்ற முடியும். நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் சம்பாதிச்சு உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்ப்பா. என்னை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி தாங்கப்பா. அப்பா, நான் உன்னை நினைச்சு அழுதேன்ப்பா. சண்டைகள் புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? வேதனை துக்கம் சண்டைகள் புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா சாய வைக்கும் சாராயத்தில் கழுத்து மறைக்கும் முழுகி போய் கலங்கடிக்கும் மனுஷனுக்கு. பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா சாய வைக்கும் சாராயத்தில் கழுத்து மறைக்கும் முழுகி போய் கலங்கடிக்கும் மனுஷனுக்கு. வேதனை துக்கம் சண்டைகள் புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? பளபளப்பா பாட்டில் உன் கண்ண உறுத்திச்சோ, பைய பைய இறங்கி ஒன்ன கிறங்கடிச்சிச்சோ, தாறுமாற வார்த்தைகளை பேச வச்சிச்சோ, தப்பு தப்பா பார்வைய திருப்ப வச்சிச்சோ, அன்ப முடிச்சிச்சோ, அடிமையாக்கிச்சோ, அழுவ வச்சிச்சோ, அலற வச்சிச்சோ, அன்ப முடிச்சிச்சோ, அடிமையாக்கிச்சோ, அழுவ வச்சிச்சோ, அலற வச்சிச்சோ.
சாயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? கப்பலில போறது போல் மிதக்க வச்சிச்சோ, காரணமே இல்லாம காயப்படுத்திச்சோ, அடிச்ச வலி தெரியாம சொரண கெட்டிச்சோ, அடுத்த வேளை மறுபடியும் தேட வச்சிச்சோ, உசுர உருக்கிச்சோ, உறவ பிரிச்சிச்சோ, கலங்கடிச்சிச்சோ, கதற விட்டுச்சோ, உசுர உருக்கிச்சோ, உறவ பிரிச்சிச்சோ, கலங்கடிச்சிச்சோ, கதற விட்டுச்சோ. ஆண்டவரே இயேசுவே, அப்பா என் பிள்ளைய காப்பாத்துப்பா. இயேசுவே. என் பிள்ளைய காப்பாத்துப்பா. ஒன்று தெரியாத பச்சை பை காட்ஸ் கிரேஸ் உங்க பையன் அபாய கட்டத்தை தாண்டிட்டான். நன்றிங்க ஐயா. நீங்க போய் பாக்குறதா இருந்தா உள்ள போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். அப்பா அப்பா, நான் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசு காணா போயிடுச்சுப்பா. அந்த கவலையில நீங்க வச்சிருந்த அந்த கவலைய போக்குற டானிக்கை நான் குடிச்சிட்டேன்ப்பா. அந்த டானிக் நல்லா இல்ல, இனிமே குடிக்காதீங்கப்பா. இனிமே குடிக்க மாட்டேன்ப்பா. இனி அதை குடிக்க மாட்டேன். என்னப்பா குமார், பையன் எப்படி இருக்கான்? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. அப்பாவும் நல்லவங்களாயிட்டாங்க.
ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தா எந்த மனுஷனையும் மாத்த அவரால முடியும். வாத்தியாரே உங்களையும் சேர்த்துதான். அப்புறம் வாத்தியார, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லவே இல்லை வாத்தியார. என்ன கேள்வி? முன்னாடி வீல் முன்னாடி சுத்தினா பின்னாடி வீல் பின்னாடி தானே சுத்தணும். ஏன் முன்னாடி சுத்துது? ஐயோ எனக்கு தலையே சுத்துதுப்பா. வாத்தியார, வாத்தியார.